ஈரான் இஸ்ரேல் சண்டை ஓடிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். க்ரூட் ஆயில் பேரலுக்கு $100 நோக்கி போயிட்டு இருக்கு. உலகமே பதறுது. இந்தியால கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பீதியை கிளப்புறாங்க. இப்போதைக்கு கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வீடுகளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் ரணகலமா ஓடிட்டு இருக்கு. ஆனா சைனால இருந்து எந்த நியூஸுமே காணும். போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா வர்ற எண்ணெய்க்கு ரிஸ்க் பிரீமியம் ஒரு பேரலுக்கு $14 அதிகமா இருக்கு. உலகத்துல நடக்கிற ஆயில் ட்ரேட்ல கிட்டத்தட்ட 20% இந்த வழியா போகுது. இதை தான் ஈரான் பிளாக் பண்றேன்னு மிரட்டுறாங்க. சைனாக்கும் அந்த வழியா மட்டும் அவங்களோட 50% க்ரூட் ஆயில் இம்போர்ட் வருது. அப்படி இருந்தும் சைனா பேனிக் ஆகல. எப்படி? ஏன்னா சைனா இப்போதைக்கு 900 மில்லியன் பேரல்ஸ் ஆல்ரெடி ஸ்டாக் பைல் வச்சிருக்கு. நம்ம போன வீடியோல இந்திய அரசு பெட்ரோல் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி சைனா 2025ல மட்டும் ரஷ்யாவும் ஈரானும் டிஸ்கவுண்ட்ல போட்ட க்ரூட் ஆயில 11 லட்சம் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்குல வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்தியா கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் 45ல இருந்து 70 நாள் வரும் அப்படின்னு நம்ம அரசு சொல்லுது. அதே மாதிரி சைனா கிட்ட இருக்கிற பேக்கப் 3 மாசம் வரும்னு அவங்க இம்போர்ட்ஸ் கவர் பண்ணலாம். அமெரிக்கால பெட்ரோல் விலை ஏறும், யூரோப்ல இன்ஃபிளேஷன் வரும். ஆனா சைனால கவர்மெண்ட் டொமஸ்டிக் பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுனால மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போதைக்கு. இன்னொரு பக்கம் அவங்க செஞ்சிருக்கிற ஸ்மார்ட்டான விஷயம் என்னன்னா, சைனால நியூ வெஹிக்கிள் சேல்ஸ் நடக்குதுல, புது வண்டிகள் வாங்குறாங்கல்ல, அதுல 50ல இருந்து 60% எலக்ட்ரிக்கல் வண்டிகள் 2025ல மட்டும். பெட்ரோல் டீசல் மேல மக்களுக்கு டிபெண்டன்சி இருந்தா தானே பிரச்சனை, அதுல இருந்து வெளியேறணும் அப்படின்னு பாக்குறாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம ஊர்லயும் மக்கள் இதை கட்டாயமா செய்யணும். சோ சைனா ஒரு பக்கம் ஆயில் பயன்பாட்டை ஸ்லோ பண்றாங்க, அதே நேரத்துல ரிசர்வ்ஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க. சோ 2 லேயர்ல அவங்க பாதுகாப்பு உருவாக்குறாங்க. ஆனா சைனாக்கு சுத்தமா ரிஸ்க் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. வெஸ்ட் ஏஷியால இருந்து அவங்க இன்னும் ஆயில் வாங்குறாங்க. அது எடுத்துட்டு வர்ற கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் எகிருது. VLCC சார்ட்டர் ரேட் மார்ச் 2026ல $1 லட்சம் இருந்து $4.25 லட்சம் ஒரு நாளைக்கு விலை அப்படின்னு எக்கச்சக்கமா ஏறி இருக்கு. ஸோ அவங்களுக்கும் நிறைய ரிஸ்க் இருக்கு. இதுல பல பேர் கவனிக்காத ஒரு மேட்டர் இருக்கு. பெட்ரோ யுவான் டாலர்ஸை பைபாஸ் பண்ணி பெட்ரோல் வாங்குறது. இது சைனா ஸ்மார்ட்டா பண்ணுது. இது கூடவே எம்பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நாம தனியாவே ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோ பெரிய விஷயம் இது. எது எப்படி இருந்தாலும் சைனா இந்த கேமை ரொம்ப ஸ்மார்ட்டா ஆடுறாங்க. இந்தியா லாங் டேர்ம்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.